Hi children, welcome back to Manavar Virupam channel. A very happy new year to everyone. So இந்த இயரில் ஃபஸ்ட் வீடியோ எது நான் போடுறது. ஸோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு இந்த தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட் டாபிக் க்ரீன் என்விரான்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 1 க்ரீன்னா பசுமை, என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல், பசுமையான சுற்றுச்சூழல். எந்த டாப்பிக்கு கீழே நம்ம வேஸ்ட்னா என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படிலாம் நம்ம வந்துட்டு வேஸ்ட் வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணலாம், எப்படி பொல்யூஷன் ஆகாமல் தடுக்கலாம், இந்த மாதிரியான சப் டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்குன்னு பார்க்கலாம். நேச்சர் ப்ரொவைட்ஸ் us with a lot of useful things. Factories use these natural resources to make things that we buy in shops. ஸோ இயற்கை நமக்கு நிறைய திங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, இந்த இயற்கையான திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரிஸில் நமக்கு தேவையான யூஸ்ஃபுல் திங்ஸாக வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அது உடஞ்சிட்டாலோ, அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளை யூஸ் பண்ண முடியாத மாதிரி அது ஆயிடுச்சு அப்படின்னாலோ அது நம்ம என்ன பண்ணுறோம், அது தூக்கி போட்டுறோம் இல்லையா. ஸோ அதுதான் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எஸ், வேஸ்ட்னா என்னென்னா, it is any object or material that has been used but is not wanted anymore. Okay, ஸோ நம்ம யூஸ் பண்ணோம், ஆனால் இனிமேல் நமக்கு அது தேவைப்படாது. எஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எஸ், அந்த மாதிரி திங்ஸ் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் அது உடஞ்சிருக்கலாம், இல்லை ஓன் அவுட் ஆகிருக்கலாம், இல்லை இட் கேனாட் பி யூஸ்ட் அகெயின், திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாத ஆகிருக்கலாம். ஓகேங்களா? வேஸ்ட் பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கும், லிக்விடாக இருக்கும், ஆர் இட் கேன் பி இன் கேஷியஸ் ஃபார்மில் கூட இருக்கலாம். எஸ், ஸோ வேஸ்ட் எங்கேருந்துலாம் ஜென்ரேட் ஆகுது? ஃப்ரம் அவர் ஹவுசஸ், ஸ்கூல்ஸ், மார்க்கெட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாப்ஸ் எக்ஸெட்ரா. நிறைய பிளேசஸ்லேருந்து வேஸ்ட் வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா. எஸ், எல்லா இடத்துலையுமே தேவையில்லாத பொருள் நிறைய யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய த்ரோ பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே வேஸ்ட் தான். வேஸ்ட் என்ன பண்ணும், என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணும். ஓகேங்களா? வேஸ்ட் என்ன பண்ணும், நம்மளோட என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் வேஸ்ட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to see how to manage the waste. ஸோ வேஸ்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட், செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், தேர்ட் வந்து வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங், அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து வேஸ்ட் டிஸ்போசல். 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம 4 ஸ்டெப்ஸுமே பார்க்க போகிறோம். செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னா என்னென்னா, வேஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணுறது, பிரிக்கிறது. ஓகேவா? செப்பரேட் பண்ணுறோம். குப்பைகளை நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளோ இல்லை எந்த பிளேஸில் இருந்தாலும் அந்த குப்பைகளை வந்து எந்த மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா, பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ரீசைக்கிளபிள் வேஸ்ட், நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி பிரித்தோம்னா இட் வில் பி வெரி குட். ஓகே. எஸ், க்ரீன் பின் இஸ் ஃபார் பயோடிகிரேடபிள், ப்ளூ பின் இஸ் ஃபார் ரீசைக்கிளபிள் அண்ட் திஸ் ரெட் பின் இஸ் ஃபார் நான் ரீசைக்கிளபிள். ஓகே. ஸோ இது மக்கி போகிற குப்பைகள் எல்லாமே வந்துட்டு இந்த பின்னில் பிரித்து வைக்கணும். ஸோ மக்கா குப்பைகள்னால் நான் பயோடிகிரேடபிள், அதில் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட்லாம் we can put in the blue bin. நான் ரீசைக்கிளே பண்ணக்கூடிய அந்த மாதிரியான வேஸ்ட்லாம் we have to put in this bin. ஓகே, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ வேஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருந்தோ, நம்ம பிளேசஸில் இருந்தோ, இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தோ, இல்லை ஃபேக்ட்ரிஸ்லேருந்தோ, இல்லை ஸ்கூல்ஸ்லேருந்தோ நிறைய வேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பீப்புள்ஸ் வந்துட்டு ஃப்ரம் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷனில் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது பார்த்துருப்போம், வீட்லேயும் பார்த்துருப்போம். கார்பரேஷன் ஒரு முனிசிபாலிட்டியிலேருந்து பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி கேன்சி ட்ரைசைக்கிளில் வச்சு பெரிய பெரிய பின்ஸ்லாம் வச்சு நம்ம வீட்டில் இருக்க குப்பைகளை வந்து வாங்கி எடுத்து அந்த மாதிரி அவங்களும் அதே மாதிரி செக்ரிகேட் பண்ணி வாங்கி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, பிக் பண்ணி போவாங்களே. அதுக்கு பேர் தான் கலெக்டிங் ஆஃப் வேஸ்ட். கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறாங்களே, அதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வேஸ்ட். இதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரீசைக்கிள் பண்ணுறது அண்ட் கம்போஸ்டிங். ஓகே, ஃபஸ்ட்டு பயோடிகிரேடபிள் ஃபஸ்ட்டு இந்த பின்னில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பின்னில் கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்துட்டு எங்கே அது கம்போஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுமோ அந்த பிளேஸ்க்கு கொண்டு போவாங்க. பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இஸ் டேக்கன் டு அ பிளேஸ் வேர் இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கம்போஸ்ட். கம்போஸ்ட் அப்படின்றது ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரியான ஒரு எண்ட் ப்ராடக்ட். ஸோ மக்கி போய் அது உரமாக மாறும், உரம் மாதிரி மாறிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ஸ்க்கு அது ஒரு ஃபுட்டு மாதிரி, அதே மாதிரி சாயிலவும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் இந்த கம்போஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்து எங்கெல்லாம் கம்போஸ்ட்டை கன்வெர்ட் ஆகுமோ அந்த பிளேஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க. எஸ்,
நெக்ஸ்ட் வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் தட் கேன் பி டேர்ன்ட் இன்டு சம்திங் நியூ. நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லேயே வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட்டை வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே என்ன ஆகும்னா அது ஒரு நியூவாக வேல்யூபிளான ஒரு திங்காக அதை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அதுதான் ரீசைக்கிளிங். ஓகே, புது ஐட்டமாக அதை உருவாக்கிடுவாங்க, வேறு ஒரு பொருளாக அதை உருமாற்றி வேறு மாதிரி அதை செய்திருவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்துருவாங்க. இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து டிஸ்போசல். வேஸ்ட் டிஸ்போசல் இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பின்னில் இருக்குது இல்லையா, ஸோ நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வேஸ்ட், த வேஸ்ட் தட் கேனாட் பி ரீசைக்கிள்ட் நீட்ஸ் டு பி சென்ட் ஃபார் ஃபைனல் டிஸ்போசல். எங்கே கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஃபில்ஸ் இல்லைன்னா அந்த ஓப்பன் டம்ப் ஏரியா இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. லேண்ட்ஃபில்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகலமான அந்த மாதிரியான ஒரு ப்ராடான ஒரு பிட் மாதிரி அதை பள்ளம் தோண்டிட்டு அதில் வந்துட்டு இந்த கார்பேஜஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் சாயில் போடுவாங்க, அப்புறம் கார்பேஜ் போடுவாங்க, அப்புறம் ஒரு லேயர் ஆஃப் சாயில் போடுவாங்க, அப்புறமா கார்பேஜ், அப்புறம் லேயர் ஆஃப் சாயில்லாம் போட்டு அதை சீல் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஒரு லேண்ட்ஃபில். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா ஓப்பன் ஏரியாவில் அப்படியே வந்துட்டு கொட்டிட்டு வந்துடுவாங்க குப்பை. ஸோ இந்த மாதிரி கொட்டும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி இந்த நிறைய டாக்ஸிக் ஐட்டம்ஸ்லாம் இது இருக்கும் இல்லையா இந்த வேஸ்ட்டில், ஸோ அதில் இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் அப்படியே கீழே அப்படியே பூமியில் வந்து சாயிலில் மிக்ஸ் ஆகி அப்படியே இன்னும் உள்ளே கீழே போச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த வாட்டர்லேயும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேயும் மிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஏரையும் பொல்யூட் பண்ணுது டாக்ஸிக் கேஸஸ்லாம். ஓகே, எஸ். நம்ம அந்த மாதிரியான ஓப்பன் டம்ப் ஏரியா பக்கத்தில் போகும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சஃபிகேஷனாக ஃபீல் பண்ணுவோம், ப்ரீத் பண்ணவே முடியாது. நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஓகேங்களா, எஸ். ஸோ இதெல்லாம் தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். நம்ம இப்போ தான் படித்தோம் இல்லையா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் என்னென்னு. வேஸ்ட் டிஸ்போசல் கொடுத்துருக்காங்க, வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேஸ்ட் செப்பரேஷன், அப்புறம் வேஸ்ட்டு ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு உங்களுக்கு நான் இப்போ தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, வேஸ்ட் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் என்ன வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லையா, திஸ் இஸ் த செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங், திஸ் இஸ் தேர்ட் ஒன். அண்ட் லாஸ்ட் என்னென்னா வேஸ்ட் டிஸ்போசல். ஓகேங்களா, எஸ். ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சப் டாப்பிக்கோட. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்குன்னா நமக்கு 3R சிஸ்டம் இருக்குது, ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். நான் இதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். தேங்க்யூ சில்ட்ரன், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பாய்.